தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களோட இமேஜ் ஆட் பண்ணி பர்த்டே ஃபோட்டோ எடிட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிக்சார்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு எடிட்டிவ் ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணக்கூடிய உங்களோட பிக்சரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். இதில் கட் அவுட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இங்கே பர்சன் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. நம்மளோட பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆன பிறகு மேலே உள்ள டவுன்லோட் சிம்பிளை கிளிக் பண்ணி இங்கே சேவ் அஸ் PNG அப்படின்றத கிளிக் பண்ணி இங்கே சேவ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து உங்கள் கேலரியில் சேவ் பண்ணிக்கிங்க. லைட் மோஷன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிட்டு ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இங்கே ஆட் PNG இமேஜ் அப்படின்ற லேயரை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்டார் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணால் உங்களோட பிக்சரை செலக்ட் பண்ணி மேலே உள்ள ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. உங்களுக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னா உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் உள்ள ஆரோ அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராப் ஆகிடுச்சுன்னா மேலே அட்ஜஸ்ட் பண்ணி தேவையான அளவுக்கு செட் பண்ணிட்டு பேக் வந்து பாருங்கள். சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அந்த பிக்சரை வந்து கிளிக் பண்ணி இங்கே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணி இந்த ஸ்கேல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி சைஸ் வந்து கொஞ்சம் ஸ்மால் பண்ணிக்கங்க. பேக் வந்துட்டு பாருங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பொசிஷனை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களோட பிக்சர் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டாக உள்ள ஸ்வைப் கேட்டு மூலையை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஃப்ரேம் உங்களுக்கு தெரியுது பாருங்கள் எங்கே வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு பேக் வந்து பாருங்கள். இந்த மாதிரி எடிட் பண்ணிவிட்டு உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கரண்ட் ஃப்ரேம் அஸ் PNG கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணதும் இது எக்ஸ்போர்ட் ஆகிட்டு ஒரு இமேஜாக வந்து கிடைக்கும். கீழே உள்ள சேவ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து உங்கள் கேலரியில் சேவ் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழன் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.